என்ன லெசன் இது? நண்பரை கண்டுபிடி. உங்களுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்ப இந்த அனிமல்ஸ்லாம் என்ன பேசிக்குதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது ஒரு அழகான காடு. இந்த காட்டுல நிறைய அனிமல்ஸ் இருக்கு. என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஒரு முயல். இது என்னது? கிளி. இது வாத்து. இது அணில். இது கழுகு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? குரங்கு. இது நரி. இது எல்லாமே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கு. என்ன பேசுது? இந்த அனிமல் என்ன சொல்லுது தெரியுமா? நம்மோட விளையாடுறதுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த அணில் என்ன கேக்குது? புது நண்பரா? யார் அவர் அப்படின்னு கேக்குது. அதுக்கு முயல் என்ன சொல்லுது? நீங்களே கண்டுபிடிங்களேன், 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. அந்த புது நண்பருக்கு எத்தனை கால் இருக்குமா? 4 கால் இருக்குமா. உடனே வாத்து என்ன சொல்லுச்சு? மாடு தானே அப்படின்னு சொல்லுச்சு. இங்க பாத்தீங்களா, வாத்துக்கு என்ன தோணுதுன்னா 4 காலுன்னு சொன்னோம்னா மாடோட நினைப்பு வருது. உடனே முயல் என்ன சொல்லுச்சு? இல்லை, அதற்கு கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப மாட்டுக்கு பாத்தீங்களா நல்ல கூரா கொம்பு இருக்கு பாத்தீங்களா? ஆனா முயல் சொன்ன ஃப்ரெண்டுக்கு அதோட கொம்பு கூரா இருக்காதான். உடனே குரங்கு என்ன சொல்லுச்சு? ஓ, நான் சொல்லட்டுமா? யானை தானே அப்படின்னு சொல்லுச்சு. குரங்கோட நினைப்புல என்ன வந்துச்சு? யானை. உடனே முயல் என்ன சொல்லுச்சு? நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார் அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த தும்பிக்கை இருக்காதான், ரொம்ப வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லுச்சு. வேகமா ஓடுன்னு சொன்னோன்னு கழுகுக்கு என்ன நினைப்பு வந்துச்சுன்னா சிறுத்தையோட நினைப்பு தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சிறுத்தை ரொம்ப வேகமா ஓடும் இல்லையா? உடனே கழுகு என்ன சொல்லுச்சு? எனக்கு தெரியும், சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லுச்சு. உடனே முயல் என்ன சொல்லுச்சு? இல்லை இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. சிறுத்தைக்கு பாத்தீங்கன்னா நிறைய புள்ளியா இருக்கு பாத்தீங்களா? இந்த புள்ளி எல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்கு இருக்காது, அதோட கால் பாத்தீங்கன்னா நல்லா நீண்டு பெருசா இருக்கும் அப்படின்னு முயல் சொல்லுச்சு. உடனே நரி என்ன சொல்லுச்சு? வரிக்குதிரையா அப்படின்னு சொல்லுச்சு. ஏன்னா நரிக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா வரிக்குதிரையோட ஞாபகம் வந்தது. உடனே முயல் இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை இந்த மாதிரி கோடா இருக்காது, அதோட கழுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்டு இருக்கும் அப்படின்னு முயல் சொல்லுச்சு. உடனே கிளிக்கு என்ன ஞாபகம் தெரியுமா வந்துச்சு? ஒட்டகத்தோட ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒட்டகத்தோட கழுத்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? உடனே கிளி சொல்லுச்சான், ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே அப்படின்னு சொல்லுச்சு. உடனே முயல் சொல்லுச்சு, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. திமில் என்ன தெரியுமா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் திமில். இது மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு இருக்காதான், அதோட உடம்புல பாத்தீங்கன்னா கட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, உங்களுக்கு தெரியுதா கட்டமா எந்த அனிமலுக்கு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்போ புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்களாம்? வந்தோன்னே எல்லாரும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்களாம். யார் அந்த ஃப்ரெண்டு பார்க்கலாமா? அப்படியே வாங்க 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 வாங்க. யார் இது? யார் இது? ஒட்டக சிவிங்கி. இதுதான் இவங்களோட நியூ ஃப்ரெண்டு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாட போறாங்க. நீங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க அந்த ஒட்டக சிவிங்கியோட பேரை எழுத போறோம். எழுதலாமா? படிங்க. ஓ இட்ட க இச் சி வி இங்கி, ஒட்டக சிவிங்கி. பாத்தீங்களா, எல்லாருமே ஜாலியா அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எல்லா அனிமல்ஸும் எவ்வளோ ஒரு ஜாலியா விளையாடுறாங்க பாத்தீங்களா? நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி தானே விளையாடுவீங்க. நண்பரை கண்டுபிடி பாடத்தோட பயிற்சி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க? படித்து பழகுக.
இப்போ நம்ம இங்க இருக்க வார்த்தைகளை படிக்க போறோம். இது என்னது? கூரான கொம்புகள், நீண்ட தும்பிக்கை, இது கருப்பு புள்ளிகள், உருண்டையான திமில். அடுத்தது என்ன பாருங்க? கருப்பு வெள்ளை வரிகள். அடுத்து எழுதி பழகுக. இந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணும்? நிறைய முறை எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணும். படிங்க. நா இன் பா இர் நண்பர், தி மீ இல் திமில். அடுத்தது து இம் பி இக்கை தும்பிக்கை. இங்க பாருங்க. கோ இம் பூ கா இல் கொம்புகள். நெக்ஸ்ட் ஒன் வரிகள். வ ரி கா இல் வரிகள். அடுத்தது இங்க பாருங்க. ஓ இட் ட க இச் ஒட்டக சிவிங்கி. சி வி இங்கி ஒட்டக சிவிங்கி. அடுத்தது கழுத்து. க ழு இத்து கழுத்து. மறுபடியும் சொல்லுங்க. நண்பர், திமில், தும்பிக்கை, கொம்புகள், வரிகள், ஒட்டக சிவிங்கி, கழுத்து. அடுத்தது பொருத்தமான குறியீடுக. சரி தவறு. நம்ம இங்க இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நீண்ட தும்பிக்கை உடையது யானை. யானைக்கு வந்து தும்பிக்கை பெருசா இருக்குமா இல்லையா? பெருசா தானே இருக்கும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். பண்ணலாமா? டிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஒட்டக சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். ஒட்டக சிவிங்கிக்கு திமில் இருக்குமா? அப்ப தவறு. அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? தவறு. அடுத்தது சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். சிறுத்தைக்கு வரியா இருக்கும்? கிடையாது. சிறுத்தைக்கு கருப்பு வெள்ளையில புள்ளி இருக்கும். சரியா? அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? தவறு. அடுத்தது இங்க என்ன இருக்கு? வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை. வரிக்குதிரைக்கு கொம்பு இருக்கா இல்லையா? அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? சரி. அடுத்தது மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். சரி. அடுத்தது பொறுத்துக. 4 கால்கள், கூரான கொம்புகள். என்ன அனிமலுக்கு அந்த மாதிரி இருக்கும்? இங்க என்னென்ன இருக்கு படிங்க. ஒட்டகம், வரிக்குதிரை, யானை, மாடு. இதுல எந்த அனிமலுக்கு 4 காலு கூரான கொம்புகள் இருக்கும்? மாட்டுக்கு தானே. அப்ப நம்ம எது கூட மேட்ச் பண்ணணும்? மாடு கூட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட், பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை. அது எதுக்கு? யானை. நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள், வரிக்குதிரை. நீண்ட கழுத்து, உருண்டையான திமில், ஒட்டகம். அடுத்தது வாய்மொழியாக விடை தருக. இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார்? இதுல வர புது நண்பர் யாரு? ஒட்டக சிவிங்கி. அவரை வந்து எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. இதான ஒட்டக சிவிங்கி. இதை பத்தி எப்படி சொல்றாங்க? 4 கால்கள் கொண்டவர், பெரிய உருவம் கொண்டவர், நீண்ட கால்கள் இருக்கும், வேகமாக ஓடுவார், நீண்ட கழுத்தை கொண்டவர். அடுத்து உடல்ல வந்து கட்டம் கட்டமா இருக்குமா, உடலில் கட்டங்கள் இருக்கும். இப்படிலாம் ஒட்டக சிவிங்கிய வர்ணிக்கிறாங்க. அடுத்தது விடை எழுதுக. உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? எந்த அனிமலுக்கு அதோட உடம்புல வரி வரியா கருப்பு கலர்லயும் வெள்ளை கலர்லயும் இருக்கும்? வரிக்குதிரை. இதோட ஆன்சர் என்ன? வரிக்குதிரை. வா ரி கு தி ரை, வரிக்குதிரை. அடுத்தது என்னது? புதிதாக வந்த நண்பர் யார்? யார் புதுசா வந்தாங்க? ஒட்டக சிவிங்கி. ஓ இட் ட க இச் சி வி இங்கி, ஒட்டக சிவிங்கி. ஆதிரையின் பெட்டியில். இவள் ஆதிரை சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள். இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருள்கள் பாருங்களேன். சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். நீல நிற இறகு,
வழவழப்பான கூழாங்கல், வண்ண வண்ண மணிகள், சொரசொரப்பான கிளிஞ்சல், பலபலப்பான கோலி குண்டுகள், வண்ண வண்ண தாள்கள், சிறிய பெரிய கொட்டைகள். இதுபோல நீங்களும் சேகரிப்பது உண்டா? அவற்றை பற்றியும் எழுதலாமே. 6 வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுக. இங்க இருக்கிற 2 படங்களை பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த 2 படங்களுக்கு இடையே 6 வேறுபாடுகள் இருக்கு. அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாத்து பாருங்க. முதல் படத்துல நீல நிறமாகவும் அடுத்த படத்துல பச்சை நிறமாகவும் இருக்கு. அடுத்து தவளை பாருங்க. 2 படத்திலையும் வெவ்வேறு நிறத்துல இருக்கு. அடுத்து மீன் பாருங்க. ஒரு படத்துல வலது புறமாகவும் இன்னொரு படத்துல இடது புறமாகவும் திரும்பி இருக்கு. அடுத்து அந்த இலைகளோட எண்ணிக்கை பாருங்க, வேறுபட்டு இருக்கு. முதல் படத்துல கொசு இருக்கு, இரண்டாவது படத்துல அது இல்ல. கடைசியா கீழே அந்த இலையில பனித்துளி இருக்கு பாருங்க, அதுல ஒரு வேறுபாடு. 6 வேறுபாடுகளையும் கண்டுபிடிச்சு வட்டம் போட்டுட்டீங்களா? மிக்க நன்று. உற்று நோக்கு, சேர், உருவாக்கு. இங்க சில வடிவங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வடிவங்களை சேர்த்து சில உருவங்களை அவங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதே போல சில உருவங்களை உங்களை வரைய சொல்றாங்க. இது போல நீங்களும் சில உருவங்களை முயற்சி செய்து பாருங்க. குட்டி குரங்கின் ஒரு நாள். ஒரு குரங்கோட கதைய பத்தி பார்க்க போறோம். இந்த கதையில இந்த குட்டி குரங்கு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? குட்டி குரங்கு நானே குதித்து வந்திடுவேனே. இந்த குரங்கு என்ன சொல்லுது? நான் தான் குட்டி குரங்கு, நான் எப்படி திரும்ப வருவேன், குதிச்சு குதிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுது? மரத்திலேருந்து குதிச்சு குதிச்சு கீழே வருது. அடுத்தது இங்க பாருங்க. உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மரம் பாத்தீங்களா, ஒரு ஸ்லைடு மாதிரி, நீங்க விளையாடுவீங்கல்ல, ஸ்லைடு விளையாடுவீங்கல்ல, அந்த ஸ்லைடு மாதிரி இருக்குல்ல, அதே போல இது ஸ்லைடு மாதிரி மேலேந்து அந்த மரத்தோட உச்சியிலேந்து அழகா என்ன பண்ணுதான், சறுக்கிக்கிட்டே வந்து ஸ்லைடு விளையாடுற மாதிரி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு. உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். நாவல் பழம் பார்த்திருக்கீங்களா? பால் மாதிரி உருண்டையான ஷேப்ல இருக்குல்ல, அதுக்கு அந்த பழத்தை பார்த்தோன்னே பால் மாதிரி தெரியுதான். அதனால தரையில போட்டு என்ன பண்ணுது? உருட்டி உருட்டி விளையாடுதான். உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். இங்க என்ன பண்ணுது பாருங்க. ஒரு வாழை மரத்துல அடியில உக்காந்துக்கிட்டு சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் அப்படின்னு சொல்லுது. மங்கிக்கு பனானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அழகா மரத்துக்கடியில உட்காந்து அங்க இருக்க எல்லா பனானாவையும் என்ன பண்ணதான், நான் சுவைத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது பாருங்க. நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். மரத்துல பாத்தீங்களா, ஊஞ்சல் மாதிரி விழுது தொங்குது. விழுது எந்த மரத்துல தொங்கும் தெரியுமா? ஆல மரத்துல இருக்கும் இல்லையா? அந்த விழுத புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? ஜாலியா ஊஞ்சல் ஆடுது. நம்ம எல்லாம் மரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம்ல, மங்கிக்கும் அதே போல ஆசை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுது? அந்த விழுத புடிச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுது பாருங்க. இங்க ஒரு பழம் இருக்குல்ல, அது என்ன பழம்? அது பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட் சொல்லுவோம் இல்லையா? அந்த மரத்துல உட்காந்து அந்த பலாப்பழத்தை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது தெரியுமா? வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன். எனக்கு எவ்வளோ நேரம் சாப்பிடணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் இந்த பலாப்பழத்தை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது பாருங்க. ஒரு குளத்துல ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடுது.
அது என்ன சொல்லுது? குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன். அந்த தண்ணி எப்படி இருக்கான்? அப்படியே சில்லுன்னு இருக்கான். அந்த தண்ணியில அழகா நான் ரொம்ப ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கி சொல்லுது. குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். அடுத்து அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுது பாருங்க. வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். இங்க பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல நிறைய கிளையெல்லாம் இருக்குல்ல, அந்த கிளையில அதோட வாளை நல்லா சுருட்டி சுருட்டி அப்படியே தலைகீழ தொங்கி நான் ஜாலியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்திடுவேன் அப்படின்னு அந்த குட்டி குரங்கு சொல்லுது. நீங்க எல்லாம் விளையாட வந்தோன்னு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அம்மா உங்களை காணான்னு தேடுவாங்கல்ல, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு ஓடுவீங்க இல்லையா? அதே போல இந்த குட்டி குரங்கு என்ன சொல்லுது? எங்க அம்மா என்ன தேடிட்டே இருப்பாங்க, அதனால நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி குரங்கோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா?